உக்ரைனோட நிலங்களை ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அப்படி இல்லையா உக்ரைனுக்கு சம்பந்தமே இல்லாத சில பிரைவேட் கம்பெனிஸ் 2014க்கு அப்புறம் ஓன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிறது நமக்கு வெளியில இருந்து பார்க்குறப்போ ஒரு சாதாரணமான ஒரு செய்தியாக தெரியும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப நாட்களாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. நாட்டோவில் சேர்றதுக்காக இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு சின்ன மோதல்ன்றது இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நின்றுட்டு இருக்கின்றது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி சொல்லப்படாத பல தகவல்கள், இந்த உலகத்தோட ஒரு பெரிய கார்ப்பரேட் கேம்ன்றது இந்த உக்ரைனுக்குள்ள இந்த ரஷ்யாவோட போருக்கு பின்னாடி சத்தமே நம்ம நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ முதல்ல சொன்னல, ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது முன்னாடி நடந்துட்டு இருக்க அதே நேரத்தில் ஃபாரின் கம்பெனிஸும் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் உக்ரைனோட விவசாய நிலங்களையும் உக்ரைனோட ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டையும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ரிசர்வ்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரெண்டாயிரத்தி 25 ஆல்மோஸ்ட் 3 வருஷங்களா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த எல்லாம் பத்தி பார்க்கணும்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2014 இல்ல ஒரு 11 வருஷமாவது முன்னோக்கி போகணும்னு சொல்லலாம். 2014ல உக்ரைனுக்குள்ள ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆனது ஏற்பட்டுச்சு. அவங்களோட நாட்டில் வந்து அந்த பணவீக்கத்தோட பாதிப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்தோட பிரைஸ் அதிகமாகுது. ஆல்மோஸ்ட் இப்போ பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்த IMF இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிலைமை எப்படி இந்த ரெண்டு நாடுகளுக்கு ஏற்பட்டுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான் 2013-14 காலகட்டத்தில் இந்த உக்ரைனுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ உக்ரைனுக்கு இருந்தது ரெண்டு வழி மட்டும்தான். ஒன்று, வெஸ்டர்ன் சைடு போயிட்டு IMF, யூரோப்பியன் பேங்க், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பார்ட்னர்ஸ் கூட டைப் வச்சு உக்ரைனோட பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வரணும். இன்னொரு ஆப்ஷன், ரஷ்யா கிட்ட உதவியை கேட்கறது. ரஷ்யா கிட்ட உதவிகள் கேட்டாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகம்ன்றது ரொம்ப அதிகம். அதுக்கான காரணங்கள் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ உக்ரைனுக்கு அந்த டைம்ல தேவைப்பட்ட தொகைன்றது ரொம்ப அதிகம். அப்போ ரஷ்யா இவங்களுக்கு கொடுத்த ஆஃபர் என்னன்னா, ஒரு 6 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை நான் உடனே உனக்கு சாங்ஷன் பண்றேன். அதுவும் கேட்கக்கூடிய மெத்தடில் டைரக்ட் கேஷாக இருந்தாலும் சரி, இல்லை எனர்ஜி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக அதை உனக்கு நான் மொத்தமாக ஃப்ரீயாக பண்ணி தரேன். இதனால எனக்கு நீ எந்த ஒரு கைமாறுதலும், நீ வந்து எனக்கு இதுக்கு ஃபேவராக எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம். உக்ரைனோட ஃபினான்ஷியல் கிரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறத விட 23% அதிகமாக ரெடியூஸ்டு ப்ரைஸில் நான் உங்களுக்கு தேவையான கேஸையும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் தரேன்னு எக்கச்சக்கமான ஆஃபர்ன்றது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதே நேரத்தில் IMF-ஆலையும் EBRDன்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் பேங்க்னாலையும் இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தொகைன்றது வெறும் சில மில்லியன் யூரோஸ் மட்டும்தான். ஒரு பில்லியன் கூட கிடையாது, அதுக்கு குறைவான தொகை தான். ஆனால் அதுக்கு இவங்க கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கு அவங்க வச்ச ரெக்வஸ்ட் எல்லாமே ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் உக்ரைனோட அதிபராக அந்த விக்டர் ரஷ்யாவோட முடிவுகளுக்கு ஃபேவராக எடுக்கணும், இல்லை ரஷ்யா கூட நம்ம இந்த இடத்துல ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஃபேவராக அந்த முடிவு எடுத்ததுனால தான் அப்போதைக்கு இந்த யூரோமேடன் காப்னு சொல்லுவாங்கல்ல, உக்ரைனில் ஏற்பட்ட ஒரு பெரும் புரட்சி அது ஏற்படுத்தப்பட்டுச்சு. 2014 கிரீமியாவை ரஷ்யா எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஆட்சி மாற்றம், அதிபர் மாற்றம் எல்லாமே நடந்து முடிஞ்சு. இது வெளியில் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை இதே ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கள். 2014 நடந்த பிரச்சனையை இந்த இடத்தோட விட்டுருவோம். இதுக்கு அடுத்தபடியாக நடந்திருக்க விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு எல்லாம் இது ஒரு ஆர்டராக கிடைக்கும்னு சொல்லலாம். 2014 இப்படி ஆட்சி மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டதும் ஒரு மிகப்பெரிய டீல் ஷெல் நிறுவனத்துக்கும் செவ்ரோலெட் நிறுவனத்துக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஏற்படுத்தப்படுது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஷேல் கேஸ், ஷேல் ஆயில், இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸை உக்ரைன் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக இந்த நிறுவனங்கள் கூட ஒரு பெரிய ஒப்பந்தமானது ஏற்படுத்துது. இதுதான் நமக்கு ஒரு மெயினான டாபிக்னு சொல்லலாம். ஆனால் இது இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஆனால் அது ஒரு கண்டினியூஸ் ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம். இதை கடைசியாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, உக்ரைனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு அவங்க மீண்டு கொண்டு வந்ததா நினைக்கிறப்போ 2020 இவங்களோட பிரச்சனைகள்ன்றது இன்னும் தீவிரமடைய ஆரம்பிக்குது. அப்போ IMF என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி IMF கிட்ட இருந்து லோன் வந்தப்போ டாக்ஸ் ரேட்ஸை அதிகப்படுத்தணும். மெயினாக IMF கிட்ட இருந்து ஒரு லோன் வருதுன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தில் எடுத்ததும் கை வைப்பாங்கன்னா, பப்ளிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எசென்ஷியல் கிராசரிஸ், மெடிசன், அது மட்டும் இல்லாமல் டே டு டேஸில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு, அதாவது பப்ளிக் யூசேஜுக்கு என்னெல்லாம் இருக்கோ, நார்மல் ஹோம் அப்ளையன்சஸ், இது எல்லாத்துலேயுமே அதிகமான டேக்ஸை விதிப்பாங்க. ஏன்னா பொருட்கள் அதிகமாக விற்கிறப்போ அதுலேருந்து டேக்ஸ் மூலிமா அவங்க கிடைக்கக்கூடிய இன்கம்ன்றது அதிகம். IMFக்கு அதில் ஒரு கணிசமான அளவு லாபம் இருக்குது. அந்த மாதிரி டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் இவங்க ஏற்றியும்
2014க்கு அப்புறமா டான்பாஸ் ரீஜன்ல ஒரு பெரிய பிரச்சனை உக்ரைனுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அதுல உக்ரைன் பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங், இன்னும் உக்ரைனோட அந்த கரப்ஷன் எல்லாம் சேர்ந்து வச்சு IMF ஓட கோல்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதுக்கப்புறமா 50% வரைக்கும் டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு IMF கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஆனால் அதுக்கு உக்ரைன் வந்து எப்படி சொல்றது, 50%க்கு அதிகமாக டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணா திரும்ப உக்ரைனில் ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு இதுக்கு மாற்று வழிகளை தேடுறாங்க. அப்படி மாற்று வழிகளை தேடினப்பதான் IMFக்கு ஃபேவரா உக்ரைன் எடுத்த ஒரு பெரிய முடிவு, இப்போ உக்ரைனுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்க முடிவு, கவர்மெண்ட்டோட பிளானிங்ஸ்லையும் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளையும் முக்கியமான ஆக்சஸை IMFக்கு கொடுத்தது. அதன்படி பார்த்தோன்னா 2020 ஒரு பெரிய அரசியல் மாற்றமானது உக்ரைனோட அரசியல் சாசனத்தில் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா யாரும் மேஜராக உக்ரைனோட விவசாய நிலங்களை அந்த அளவுக்கு ஈஸியாக வித்துற முடியாது. அதுவும் ஒரு பெரும் நிறுவனத்திற்கு, அக்ரிகல்ச்சரல் ஃபுட் பேஸ்டு கார்ப்பரேட்ஸ், விவசாய நிலங்கள் விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மிக பெரும் தனியார் நிறுவனங்களுக்கு விவசாய நிலங்களை உற்பத்தி பண்றதுல ஒரு தடையானது அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனா இதை 2020 உக்ரைனோட அரசாங்கம் தளர்த்துறாங்க. இதன்படி ஒரு புது அறிவிப்பு என்ன வருதுன்னா, சிறு சிறு விவசாயிகள் ஒட்டுமொத்தமா ஒரு அதிகமான அமௌண்ட்டை நேரடியாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்க முடியாது. ஆனா சிறு விவசாயிகள் கிட்ட இருந்து, இப்போ நார்மலா ஒரு கம்மியான லேண்டை வச்சிருக்க ஒரு விவசாயி கிட்ட இருந்து அதுக்கு அடுத்தபடியா அதே உக்ரைனை சேர்ந்த ஒரு நபர் அவங்களோட நிலங்களை வாங்கி தேர்ட் பார்ட்டி மாதிரி நேரடியாக சின்ன சின்ன விவசாயிகள் கார்ப்பரேட்டை கான்டாக்ட் பண்ண முடியாதபடி இவங்களுக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இல்லை ஒரு புரோக்கர் மாதிரி இன்னொரு விவசாயி கொஞ்சம் அதிகமான நிலத்தை வச்சிருக்கவரை வச்சு அவரோட நேமுக்கு அந்த லேண்ட் எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமா ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல் லேண்ட்ஸை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்கிறத இது ரொம்பவே ஈஸியாக மாற்ற ஆரம்பிச்சது. இது உக்ரைனோட அரசாங்கம் எடுத்த ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் அப்போவே அதோட இஷ்யூ என்ன, இல்லை வரப்போகிற காலங்களில் இது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அன்னைய காலகட்டத்துக்கு இல்லை அந்த நிலைமை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அதையும் அவங்க பெருசாக எடுத்துக்கல. இதோட தொடர்ச்சி இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் ஒரு 3 நிறுவனங்கள் சொல்கிறேன், இல்லைனா இந்த ஒரு இமேஜை பாருங்க. உக்ரைனில் உற்பத்தி ஆகக்கூடிய டோட்டல் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் 38% அதிகமாக பிரைவேட் கார்ப்பரேட்ஸ் மூலயமா தான் இப்போ உலக சந்தைகளுக்கு போயிட்டு இருக்கு. அதில் மெயினான 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, சன்ஃப்ளவர் ஆயில். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் உக்ரைனோட உற்பத்தின்றது உலக அளவில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கண்டத்திலேயே அதிகமான கோதுமையை விளைவிக்கிறதும் இந்த எண்ணெய் வித்துக்கள், இந்த ஆயில் சீட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும் இந்த உக்ரைன் தான். இந்த ஒரு லிஸ்ட்டை பாருங்க, இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் அந்த எல்லா கம்பெனிஸை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதுல இதில் டாப் 3 கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு உக்ரைனுக்கு என்ன சம்பந்தம், இதில் இவங்க அடைஞ்சிருக்கக்கூடிய லாபங்கள் என்னென்ன, அதை ஃபர்ஸ்ட் பற்றி தெளிவாக பார்த்து முடிச்சிடும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கர்னல், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஓக்ர்லேண்ட் ஃபார்மிங், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா AP குரூப்ஸ். இவங்க 3 நிறுவனங்களும் உக்ரைனோட ரொம்பவே பாப்புலரான குரூப்ஸ். இல்லைனா இவங்க பேரை பார்க்குறப்ப இந்த யூகேலாம் நீங்கள் பார்க்குறப்போ உக்ரைன் பேஸ்டு குரூப்ன்ற மாதிரி தெரியும். இவங்களோட ஒரிஜின், அதாவது இதில் சில நிறுவனங்களோட அந்த பூர்வீகன்றது உக்ரைனாக இருந்தாலும் இப்போ இந்த நிறுவனங்களோட மேஜர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ன்றவங்க உக்ரைனை சார்ந்தவங்க கிடையாது. பேருக்கு வெளியில் உக்ரைனோட சொந்த நிறுவனங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த அத்தனை நிறுவனங்களும் இயங்கிட்டு இருக்கிறது டோட்டல் அமெரிக்கன் கண்ட்ரோலில் மட்டும்தான். இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, இந்த எந்த நிறுவனங்களுக்கும் அவங்களோட சொந்த ஃபார்ம்ன்றது இவங்க டோட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல ஒட்டு மொத்தமாக. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனியை பார்த்தோன்னா, கர்னல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கருங்கடல் பகுதி இல்லை பிளாக் சி ஜோன்லேயே அதிகமான சன்ஃப்ளவர் ஆயிலை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்த நிறுவனம் தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் இல்லை உக்ரைனில் இருக்கக்கூடிய மற்ற வியாபாரிகள் கிட்ட இருந்து விவசாயிகள் கிட்ட இருந்து இவங்க அந்த எண்ணெய் வித்துக்களை வாங்கி ப்ராசஸ் பண்ணுற அந்த ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல, அது 2014 20 காலகட்டத்தில் 40% அதிகமாக இருக்கு. அதுக்கு உக்ரைனோட இந்த ஒரு முடிவு தான் காரணம். மற்ற 2 நிறுவனங்களை பார்த்தோன்னா அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ரேஷியோன்றது அந்த ஒரு 7 வருஷத்தில் 2014 2020 முடியறதுக்குள்ள எல்லாருக்குமே 40 to 50% ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் அப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் உக்ரைன் இந்த ரூல்ஸை மாற்றினது மட்டும் இல்லாமல் இவங்களோட கூட்ஸுக்கு மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ் கிடைக்கிறப்போ அதை கார்ப்பரேட் பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லயுமே நடந்துட்டு இருக்கு. ப்ராப்பரான ஒரு மார்க்கெட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏற்படுத்தப்படாதனால நம்மளும் நம்மளோட ஊர்ல இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உக்ரைன் வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா மாறிட்டு இருக்கு. இப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், இல்ல நம்ம இங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியில்லைன்னா இன்னைக்கு உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை தான் நாளைக்கு நம்மளுக்குமே ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உக்ரைனோட அந்த கார்ப்பரேட் மார்க்கெட்ன்றது ரொம்ப 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 அதிகமாயிட்டு இருக்க நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரும் தொடங்கிருச்சு. இப்படி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் மெயினான கதையை ஆரம்பிக்குதுன்னு சொல்ற மாதிரி 2023 பிளாக் ராக் கூட
உலகத்தோட ஒரு பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம். இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பெரிய டாபிக். இல்லை இந்த ஒரு நிறுவனத்தை பற்றி பேசணும்னா பக்கமாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோ போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு கம்பெனிக்குள்ளே. அந்த நிறுவனத்தின் கூட ஒரு பெரிய டைப் மாதிரி வச்சு உக்ரைன் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இதன் மூலயமா வந்து உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுக்கு கைமாறா உக்ரைனோட எனர்ஜி செக்டர், உக்ரைனோட பப்ளிக் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், உக்ரைனோட அண்டர் கிரவுண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் இவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து உக்ரைனோட எனர்ஜி செக்டாரில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது கேட்குறதுக்கு ஒரு சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம். உக்ரைனுக்கு வந்து நல்லது தானே பண்ண போகிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% ரஷ்யா வந்து உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ஸை அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ உக்ரைனுக்கு இது ஒரு ஃபேவரான முடிவாக தானே இருக்கும். அவங்க கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, இவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறதுக்கும் காசு இல்லை. அப்படின்னா இது வந்து உக்ரைனுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே? அதுதான் கிடையாது. இந்த எலிப்பொறி நார்மலான ஒரு ட்ராப் தான். ஒரு சின்ன ஒரு வடையை வச்சோன்னு வைங்க, அந்த எலி என்ன பண்ணும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு, இல்லை நமக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராப் மூடுனது கூட தெரியாமல் உள்ளே இருக்க அந்த வடையை தின்னுட்டுருக்கும். ஆனால் வெளியில் போகலான்னு நினைக்கிறப்ப தான் தெரியும் நமக்கு திரும்பி போகிறதுக்கு பாதை இல்லை. சின்ன ஒரு பீஸுக்கு ஆசைப்பட்டு ஒட்டு மொத்தமாக நம்மளோட சுதந்திரத்தை நம்ம இழந்துட்டோம். ஏன் அதோட கதையை முடிய போகுதுன்ற அளவுக்கு. அதே மாதிரி தான் எனர்ஜி செக்டார் என்னைக்கு ப்ரைவேட்டைசேஷன் பண்ணப்படுதோ, இல்லை பொதுமக்களோட அத்தியாவசிய தேவைக்கு உள்ள அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் என்னைக்கு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகுதோ, அன்னைக்கு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்ன்றது பல 100 மடங்கு அதிகரிக்கும். அவங்க வச்சது தான் ரேட், அவங்க சொல்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல வேல்யூன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த இடத்துல மக்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது வருங்காலங்களில் உக்ரைனுக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணி 2014 ஷேல் ஆயிலுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சுன்னு சொன்னல, அது ரெண்டுத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து வச்சோன்னா எதுக்கு 2014 இந்த புரட்சியானது ஏற்படுத்தப்பட்டுச்சு? இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்க் சைடும், ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கப்போ உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டு இருக்க அந்த பாலிடிக்ஸும் ரொம்பவே தெளிவாக தெரியும். இந்த ஷேல் ஆயில்னா வேற ஒன்றுமே இல்லை. உலகத்தில் இருக்கிற ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று குரூட் ஆயில். இப்போ சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகளில் கச்சா எண்ணெயை நேரடியாக அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லேருந்து நேராக ட்ரில்லிங்கை போட்டு அங்கேருந்து பம்ப் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் இந்த ஷேல் கேஸ், ஷேல் ஆயில்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு மெத்தட். இது வந்து எப்படி சொல்கிறது, இது பூமிக்கு அடியில் பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடல் பாசிகள், கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சு போயிருக்கும். பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலில் இது என்ன ஆகுனா எடுக்கிறப்ப லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் அந்த ஷேல் கேஸ் அண்ட் ஷேல் ஆயில்ன்றது அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்காது. பூமிக்கு அடியில் புதஞ்சு போயிட்டு பாறையோட பாறையாக இறுகி போய் கட்டி போயிருக்கும். அதை அப்படியே எடுக்க முடியாதுல்ல. அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார்ம் ஆயிருக்க அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் கீரோஜன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து தான் ஷேல் கேஸும் ஷேல் ஆயிலும் எடுக்கப்படுது. இது எடுக்கிறதுக்காக மோஸ்ட்டாக இந்த ரிட்டர்ன் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்குதுல்ல, பாறைகளுக்கு மத்தியில் அடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேஸையும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலையும் உள்ள அதிகமான மிக்சர்ஸ், வெடிபொருட்களையும் அதிகமான சாண்டையும் ஃபில் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பாறை அமைப்பு இருக்குல்ல, அதை பிரேக் பண்ண வைப்பாங்க. இப்படி பிரேக் ஆகிறப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய கேஸஸை மேலே வாட்டர் டேபிள்னு ஒரு கான்செப்டை வச்சிருப்பாங்க. அதன் மூலயமா கேப்சர் பண்ணி ரீடைரக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. இது ஒன்றாச்சா? இப்படி பண்ணுறப்ப என்ன பிரச்சனை ஏற்படும்னா, இல்லை 2வது மெத்தடையும் பார்த்துரும், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். 2வது மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆயிலை எடுக்கணும், ஆனால் அது திடப்பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கட்டி போயிருக்கு. அப்படி இருக்கப்போ உள்ள அதிகமான ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மோல்ட்டை உருக்கி அதை லிக்விட் ஃபார்முக்கு மாற்றி அதுக்கப்புறமா எடுப்பாங்க. இப்போ இந்த ஆயில் உருக என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். மொதல் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சப்ஸ்டன்ஸை ஃப்ராக்சர் பண்ணுறாங்க. கீழே இருக்கக்கூடிய கேஸஸ் எடுக்கிறதுக்கும் ஆயில் எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஃப்ராக்சர் பண்ணுறப்பவும் அதை அதிகமாக ட்ரெயின் பண்ணுறப்பவும் அந்த பூமியோட பரப்புன்றது ஒரு ஹாலோ ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடும். அதிகமான வெயிட் மேலே இருக்கப்போ கீழே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பூமியோட அந்த மையப்பகுதி இன்னமும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த விசையின் காரணமாக இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இருந்து அதிகமான மண்கள் சரிகிறப்போ அந்த இடத்துல நிலநடுக்கமும் ஏற்படும். அந்த பூமியோட தன்மையே மாறும். இந்த அளவுக்கு மோசமான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஷேல் ஆயில் அந்த கேஸை எடுக்கிறதுன்றது. அமெரிக்காவோட பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையிலே அமெரிக்காவுக்கு இந்த க்ரூட் ஆயில் மூலமா கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்றது ஒரு கணிசமான அளவு தான். ஒரு நாளைக்கு 9 மில்லியன் பேரல்ஸுக்கும் அதிகமாக அவங்க ஒட்டுமொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு 25-29 மில்லியன் பேரல்ஸ் தான் ஒரு நாளைக்கு. அதில் 9 பேரல்ஸுக்கும் அதிகமாக இந்த ஷேல் ஆயில தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸை உக்ரைனில் பண்ணுறதுக்கு மெயினான காரணம், ஐரோப்பிய கண்டத்திலேயே பிரான்ஸுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஷேல் ஆயில் இருக்கிறது உக்ரைனில் மட்டும்தான்.
அதுவும் ரெண்டு இடத்துல மட்டும்தான். அது எதுன்னு பார்த்தோம்னா, ஒன்னு லுப்ளின் பேசின். இது உக்ரைனோட வெஸ்ட் பகுதிகளில் இருந்து போலாந்துக்குள்ள போற மாதிரி, அதோட மேப், ஜியோகிராபிக்கல் மேப் வந்து போலாந்துக்குள்ள போற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி. இன்னொன்னு தான் நிப்பர் டொனட்ஸ் பேசின். அதாவது இப்ப ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல அந்த பகுதி, டான்பாஸ் ரீஜியன், கார்கிவோட சில பகுதிகள், அங்கிருந்து பெலாரஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதான் இந்த நிப்ரோ டொனட்ஸ் பேசின்ன்றது. உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல ஷேல் ஆயில ஒரு 80% வரைக்கும் ரிசோர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. இதை எடுக்கணும்ன்ற ஒப்பந்தம் தான் 2014 உக்ரைனோட அரசாங்கத்துக்கிட்ட இந்த ரெண்டு நிறுவனங்களால ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த 2014க்கு அப்புறம் தான், இந்த 2014 கிரீமியாவை ரஷ்யா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டான்பாஸ் ரீஜியன்ல இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற அந்த ப்ராசஸும் அதிகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் டான்பாஸ் ரீஜியன்ல, இந்த டொனட்ஸ் பகுதியில் ப்ரோ ரஷ்யர்களுக்கும் உக்ரைனியர்களுக்கும் எதிரான கிளாஷஸ்ன்றது அதிகமாக ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இல்லை, வெளியில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆனதான். இதை வந்து ரெண்டு தியரியாக சொல்லலாம். ஒன்று கான்ஸ்பிரசி தியரி, இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான், இவங்க இந்த மாதிரி வந்து உள்ளே போயிட்டு எல்லா ரிசோர்ஸையும் எடுக்கிறதுக்காக உக்ரைனுக்குள்ள ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி ரஷ்யா ஆதரவு பிரசிடென்ட் அங்கேருந்து தூக்கிட்டு இப்போ அவங்களுக்கு ஃபேவரான ஒரு நபரை வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது உண்மையாக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஏன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குறப்போ உக்ரைனில் இவ்வளோ பெரிய ஒரு ரிசர்வ் இருக்குது. அதுவும் 600 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த இடத்துல இந்த ஷேல் ஆயிலோட ரிசர்வ் இருக்குன்னா அதை சாதாரணமாக யாரும் விட மாட்டாங்க. அதை என்னைக்கு அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ண அதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தான் டான்பாஸ் வார்ன்றது ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. 2014 23 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குறிப்பாக இதில் வந்து நம்ம இந்த மாதிரி டாபிக் இது முன்னாடி எடுத்ததில்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா, உங்களோட சஜஷன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரைக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும்